வணங்குகின்றேன். தித்திக்கும் தேன் தமிழ் திக்கெட்டும் பரவசம். முத்தமிழ் தாய்க்கு என் முதற்கண் வணக்கங்கள். மணிவிழுந்தான் பஞ்சாயத்திற்கு வருகை புரிந்திருக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் மற்றும் உள்ள ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் எனது முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கண்ணுக்கு மையழகு, பெண்ணுக்கு கல்வியழகு. பெண் கல்வியின் முக்கியத்துவத்தை பற்றி நான் உங்களிடம் பேச வந்துள்ளேன். மங்கையராக பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மா என்றார் கவிமணி. பெண்களின் நாட்டின் கண்கள். பெண் குலம் ஓய்வு பெற்றால்தான் இந்நாடு உயிர். பெண்மை தாய்மை ஈரமை என்று பெண்ணின் பெருமையை போற்றுவார் திருவிக்கா. அது போதும் பெண்களுக்கு படிப்பதற்கு. அடுத்தவன் வீட்டிற்கு போவதுதான் உனக்கு எதற்கு படிப்பு? போட்ட கோழி கூவி பொழுதா விடிய போகுது. இப்படியெல்லாம் மட்டம் தட்டி பேசி பெண்களை உடன்கட்டை ஏற வச்சதும் சிசு கொள்ள செய்ய வச்சதும் சமுதாயம் தான். பட்டங்கள் ஆய்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்றார் பாரதியார். சங்க காலத்து புலவர்களை நினைத்து பாருங்களேன். பல பாடல்களை பாடி அதியமானிடமிருந்து நெல்லிக்கனியை பெற்றது என் அப்பையார் தானே. இவர் மட்டுமா? ஓ குர்மா சாத்தியார், நச்சல்லையார், காந்தன் பெண்டு பொன்முடியார் என்று சங்க காலத்தில் ஆண்களுக்கு இணையாக பெண்களும் கல்வி அறிவு பெற்றிருந்த புலவர்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். இந்த விஞ்ஞான காலத்தில் பெண்கள் விண்ணை தட்டு நிலவுக்கு பறக்கின்ற அளவிற்கு வளர்ந்துள்ளோம். ஒரு பெண் படித்தால் ஒரு குடும்பம் வளர்ச்சி அடையும். ஒரு குடும்பம் வளர்ச்சி அடைந்தால் ஒரு கிராமம் வளர்ச்சி அடையும். ஒரு கிராமம் வளர்ச்சி அடைந்தால் ஒரு நாடு வளர்ச்சி அடையும். ஒரு நாடு வளர்ச்சி அடைந்தால் இந்த உலகமே வளர்ச்சி அடையும். அப்படி வளர்ச்சி பெற்ற ஆண்களுக்கு சரி நிகராக ஜனாதிபதியாக, ஆளுநராக, முதலமைச்சராக, அமைச்சராக, மாவட்ட ஆட்சித்தலைவராக, விஞ்ஞானியாக, விமானியாக எல்லா துறைகளிலும் விண்ணை தொடும் அளவிற்கு வளர்ந்துள்ளோம். பெண்கள் இல்லாத துறை ஏதேனும் உண்டா? நீங்களே சிந்தித்து பாருங்கள். கடை கோடியில் இருந்தாலும் கல்விதான் நம்மை இந்த உலகத்திற்கு அடையாளம் காட்டும். அப்படி அடையாளம் காட்டிய நமது அக்கா வைர நெக்லஸ் பரிசு வாங்கிய நமது வைரம், தங்க பேனா பரிசு வாங்கிய நமது தங்கம், கவிதைக்கே கவிதை கூறிய நமது திண்டுக்கல் அக்கா நந்தினியை நம்மால் மறக்க முடியுமா? கடந்த பொது தேர்வில் 600க்கு 600 மதிப்பெண் வாங்கி ஏழை குடும்பத்தை சார்ந்த இந்த அக்கள் உலகிற்கு காட்டியது கல்விதானே. கல்வி இல்லா பெண்கள் கலநிலம். அந்நிலத்திற்குள் புல் விளைந்து விடலாம், நல்ல புதல்வர்கள் விளைவதில்லை. நாங்கள் ஒருபோதும் புல் விளைவிப்பதில்லை, நல்ல புதல்வர்கள் தான் விளைவிப்போம். அந்த புதல்வர்களில் ஒருவர் தான் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. கல்விக்கே பெருமை சேர்த்து இந்தியாவின் முதலாக டாக்டர் பட்டம் பெற்ற டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்களை பற்றி உங்களிடம் பேச நான் பெருமிதம் கொள்கிறேன். உங்களிடம் ஒன்று சொல்ல ஆசைப்படுகிறேன். நம் மாவட்டம் சேலத்தில் வெறும் 300 ரூபாய் எடுத்துக்கொண்டு வீட்டை விட்டு ஓடி வந்த 3ஆம் பாலினம் திருநங்கையாகிய எனது அருமை சகோதரி பிரித்திகா அர்ஷினி இன்று காவல்துறை உயர் அதிகாரியாக இருப்பதற்கு காரணம் அவரின் கல்வியின் மேல் வைத்திருந்த பற்றினால் தான். உங்கள் எல்லாருக்கும் தெரியுமா என் திருவள்ளுவர் 1330 குறட்பாக்களை ஏற்றினார். அதில் கல்வி என்னும் அதிகாரத்தில் ஒரு குறள் உள்ளது. அது என்னவென்று தெரியுமா? கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. இந்த குறளை படித்து பாருங்கள். இந்த குறளில் துணைக்கால இருக்காது. ஏனென்றால் யார் ஒருவர் கல்வியில் முன்னேறி வருகிறாரோ அவருக்கு துணைக்கால் தேவையில்லை. தன்னுடைய சொந்த காலிலே இருப்பார். பெண்ணே, நீ நாட்டும் நடுகிறாய், கலையும் பெறுகிறாய், கட்டும் சுமக்கிறாய், கதிரும் மறுக்கிறாய். விவசாயத்தில் நீ செய்யாத சாதனையா? கல்வியிலும் சாதனை செய்து சரித்திரம் படைக்க பிரித்திரு பெண்ணே, பிரித்திரு. பெண்மையை போற்றி பாடுவோம். பெண்மை போற்றும் தேசமே உன் பெருமை எங்கே போனது? அன்பை போற்றும் வேதமே உன் அருமை என்ன ஆனது? விண்ணை கடக்கும் சிறகுகளுக்கு வேலிகள் போட்டது யார்? நம் பெண்ணுக்கான திசைகளை பூட்டி சாவியை ஒலித்தது யார்? வாழ்க்கை சிரிப்பை பறித்து கொண்டு பூக்களை சூடுவதா? அவள் காணும் கனவை திருடிக் கொண்டு மட்டைகள் போடுவதா? உலகையாளும் திறமை எல்லாம் பெண்ணில் உள்ளதம்மா. அவள் உள்ளங்கையில் கல்வி வந்து மேன்மை கண்டதம்மா. ஆணுக்கென்றும் இழப்பமில்லை அறிந்தோம் உண்மையம்மா. அவள் காணும் கனவு பலிக்கும் போது காலம் மாறுமம்மா. பெண்மை போற்றும் தேசமே உன் பெருமை எங்கே போனது? அன்பை போற்றும் வேதமே உன் அருமை என்ன ஆனது? பூமிக்கு வழி தேடி சரஸ்வதி வந்த போது தன் வீணையை விட்டு சென்றார். நான் மீண்டும் வருவேன். வீணைக்காக மட்டுமல்ல, பெண் கல்வி 100% நிறைவு பெற்ற நாளை கொண்டாடு என்று சொல்வார். பெண் கல்வி மூலம் அறியாமை நீங்கும். வீட்டை அழகாக்கும் பெண்களுக்கு நாட்டை அழகாக்க நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தும். நல்ல வாய்ப்புகளை கிடைத்தால் வானையும் மலப்பால் பெண். நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி நம் வீடு முன்னேற, நாடு முன்னேற, உலகம் முன்னேற சாதனை படைக்கும் வீர மங்கைகளுக்கு வாழ்த்துக்கள் கூறி வாய்ப்புகளை ஏற்படுத்தி வரலாற்றில் இடம் பிடிப்போம். வாழ்க பெண்கள், வளர்க பெண் கல்வி, வளர்க பெண்ணினம். நன்றி.